வணக்கம். நான் உங்க சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நான் என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா, ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். எக் மசாலா ஒரு ரசத்தோட சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா சீரகம் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இதை சேர்த்துனா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி இது எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ வேக வச்சிருக்க 2 முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். இது லெமன் சாதம் இல்லை தயிர் சாதத்துக்குலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.